கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே வெறும் 3000 ரூபாய் பண பிரச்சனைக்காக வீட்டின் கதவை ஒரு கும்பல் ஆயுதங்களால் அடித்து உடைத்து கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராயக்கோட்டையை அடுத்த உள்ளூர் குறுக்கை கிராமத்தைச் சேர்ந்தவர் ரகு. கோவில் கோபுரங்களுக்கு திருமேனிகள் செய்து வரும் இவர் பாஜக உறுப்பினராகவும் உள்ளார். ரகு அதே பகுதியைச் சேர்ந்த கலீம் என்பவரிடம் 10 நாட்களுக்கு முன்பு 3000 ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். இந்த பணத்தை திரும்ப கேட்பதில் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு மோதலாக மாறியுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த கலீம் முதலில் போன் மூலம் ரகுவிற்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். அதைத் தொடர்ந்து நேற்று இரவு தனது ஆதரவாளர்களுடன் ரகுவின் வீட்டிற்கு சென்ற கலீம் ஆயுதங்களால் வீட்டின் கதவை அடித்து உடைக்க முயன்றுள்ளார். வீட்டிற்குள் இருந்த ரகு தனது மனைவி ஜெயலட்சுமி மற்றும் குழந்தையை காப்பாற்ற உடைத்த கதவின் இடுக்கில் பிளைவுட் துண்டுகளை அடுக்கி வைத்து போராடியுள்ளார். கையில் அரிவாளுடன் தற்காப்பிற்காக அவர் நின்றதும் அவரது குழந்தை பயத்தில் கதறி அழுததும் பார்ப்பவர் நெஞ்சை உருக்கும் வகையில் இருந்தது. இந்த சம்பவம் குறித்து ரகுவின் மனைவி ஜெயலட்சுமி அளித்த புகாரின் பேரில் ராயக்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கலீம், நவாஸ், தோப்பி உள்ளிட்ட 8 பேர் மீது வழக்கு பதியப்பட்டு தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. வெறும் 3000 ரூபாய்க்காக ஒரு குடும்பமே அச்சுறுத்தப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.